ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாபிஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்தார எல்லாருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த எஸ்பிஐ பிஓ அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி எஸ்பிஐ கிளர்க் வந்திருந்தது. எல்லாரும் நேரத்துக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்பிஐ கிளர்க்கோட கடைசி டேட் என்னைக்கு அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க்கோட கடைசி டேட் அப்படி என்னைக்கு அப்படின்னா 7th January 2025. ஸோ கடைசி நாளில் போயிட்டு அப்ளை பண்ணாதீங்க, முன்னாடியே அப்ளை பண்ணிவிடுங்க. எக்ஸாமுக்கு நேரம் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ப்ரிலிம்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இன்னும் எஸ்பிஐ கிளர்க் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, அதோட இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன்லேருந்து நம்ம என்னென்ன முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே ஒரு கார்டு தரேன், அந்த வீடியோ அதாவது நோட்டிஃபிகேஷன் வீடியோ கார்டு தரேன், போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோலையும் எஸ்பிஐ பிஓவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான சேஞ்சஸ் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கான். ஒரு பயங்கரமான சேஞ்சஸ், 2 சேஞ்சஸ் நடந்திருக்கு. நம்ம அதை பற்றி பார்ப்போம், தொடர்ச்சியாக பார்ப்போம். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி எடிட்டோரியல் வீடியோ அப்படின்றது மார்னிங் 6 AM நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லியுமே கொடுத்துட்ருக்கோம். அதை தொடர்ச்சியாக 7 மணிக்கு காலையில் பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிவிடுவோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை, ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய்ட்டு சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெய்லி எடிட்டோரியல் பிடிஎஃப் வெக்காப்ஸோட கொடுத்துருப்போம், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. 6 மணிக்கு நம்மளோட சேனலில் வர டெய்லி எடிட்டோரியல் வீடியோவையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்குரிய கார்டும் மேலே தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். எடிட்டோரியல் பிளேலிஸ்ட் அண்ட் இன்னிய நாள், அதாவது இன்னைக்கு காலையில் அப்லோட் பண்ண வீடியோவையும் நான் மேலே கார்டில் தரேன். சரியா, அதை போய் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எடிட்டோரியல் படிக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எஸ்பிஐ பிஓவில் இந்த எக்ஸாமில் ரொம்ப முக்கியமாகவே இருக்க போகிறது. ஏன் அப்படின்றத நான் இந்த வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். சரியா, சரி, ஓகே. இந்த எக்ஸாம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அஃபிஷியல் எஸ்பிஐ சைட்டில் தான் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அஃபிஷியல் எஸ்பிஐ சைட் என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் சேம் இமெயில் ஐடி அண்ட் அதாவது மொபைல் நம்பர் ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேம் நம்பராக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமெயில் நோட்டிஃபிகேஷன் தான் வரும், இமெயில் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா, அதுமாதிரி மெயின்ஸுக்கும் சரி, நீங்கள் செலக்ட் ஆகி வேலைக்கு போகிற வரைக்கும் அந்த மெயில் ஐடி உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஓகே, அந்த விஷயங்களை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ நோ ஹார்ட் காப்பி வில் பி சென்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கால் லெட்டர் வந்து நம்ம ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும், நம்மளுக்கு வந்து ஹார்ட் காப்பிலேருந்து வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாம் காமன் தான், இது எல்லாமே நம்மளுக்கு சொல்கிற காமனான விஷயங்கள் தான். சரி, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க, இதை வந்து எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் இந்த வாட்டி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ட்விஸ்ட் வைக்க போகிறாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். மேபி இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண மாணவர்கள் இன்டர்வியூ போகிற டைமில் அப்ளிகேஷன் கூட வராமல் இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து நாங்கள் ஸ்டார்டிங் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தோம், நீங்கள் டவுன்லோட் பண்ண போயிட்டீங்கன்னா அது எங்களோட தவறு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற மாணவர்கள், நம்மளோட வீடியோ வந்து ஒரு 20-25 பேர் இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாணவர்கள் மறக்காமல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஹார்ட் டிஸ்க்லையோ இல்லைனா உங்கள் ஃபோன்லேயோ இல்லைனா உங்கள் ட்ரைவ்லையோ அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, இது என்னோட ரெக்வஸ்ட். இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது, எல்லா எக்ஸாமுக்குமே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த எக்ஸாம் எந்தெந்த மெத்தடில் நடக்க போகுது அப்படின்னா phase 1, phase 2 அண்ட் phase 3 3 இதில் நடக்க போகுது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அதுக்கப்புறம் 3ஆவதுல சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் நடக்க போகுது, குரூப் எக்ஸசைஸ் நடக்க போகுது, இன்டர்வியூ நடக்க போகுது. இந்த 3த்துக்குமே மார்க் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மார்க் அப்படின்றத நம்ம கடைசியில் பார்ப்போம், அதாவது இந்த வீடியோ நடுவில் பார்ப்போம். ஓகேவா, சரி, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ எஸ்பிஐ வந்து நிறைய புது விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஐபிபிஎஸ்கே இவங்க தான் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க, பேங்க் ரிசர்வ்ஸ் தி ரைட் டு கண்டக்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட் எனி ஸ்டேஜ் அப்படின்றாங்க. நான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கிறப்பையும் நான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம், மெயின்ஸ்லையும் பண்ணலாம், இல்லை குரூப் டிஸ்கஷன்லையும் பண்ணலாம், இன்டர்வியூ எங்கே வேணால் பண்ணலாம், இல்லை ஜாயின் பண்ண போயும் பண்ணலாம், அது என்னோட விருப்பம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நீங்கள் வந்து இன்கேஸ் ஓபிசி மாணவர்களாக இருக்கீங்க, இல்லை எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருக்கீங்க, இல்லைனா வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்தந்த சர்டிஃபிகேட்ஸை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த டேட்டில் இருந்து அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இடபிள்யூஎஸ் மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலுமே சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை தான் இவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க. எந்த ஸ்டேஜ் வேணால் கண்டக்ட் பண்ணுவோம், நீங்கள் அந்த ஸ்டேஜில் அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ட்டு இன்னும் நிறைய மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் அப்படிலாம் இருக்கும், அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த மாதிரிலாம் இருக்குது, ஓகே உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா, சரி. அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலே போடக்கூடாது. ஓகேவா, 2 அப்ளிகேஷன் 3 அப்ளிகேஷன்லாம் போடக்கூடாது. ஒரே ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, அதை கரெக்டாக டீட்டெயிலாக எந்த வித மிஸ்டேக் இல்லாமல் போடுங்க. ஓகேவா, சரி. இதை தாண்டி உங்களுக்கு தெரிய வேண்டிய நெக்ஸ்ட் விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா
இது இந்த கால் லெட்டர் ஃபார் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், அதாவது இது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்துலேருந்து அமலில் தான் இருக்குது. உங்களோட ப்ரிலிம்ஸ் கால் லெட்டரை வாங்கிக்க மாட்டாங்க. ஓகேவா? ப்ரிலிம்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் உங்களோட கால் லெட்டர் எடுத்து வீட்டில் பத்திரமா வச்சுக்கணும். மெயின்ஸ் அப்போ தான் அதை வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரிலிம்ஸ் கால் லெட்டர்ஸ் சேவாக ஒரு இடத்துல வச்சுருங்க. பீரோலையோ எங்கேயோ பார்த்து எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு அதில் வந்து கரெக்டாக சைன் போட்டிருக்காங்களா, ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவாக செக் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் ஹாலில் கிளம்புங்க. ரொம்ப முக்கியம். அது மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறவங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சிருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டாங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட், அதாவது குவசி கவர்மெண்ட்ஸ் இல்லைனா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாலும் இதெல்லாம் வாங்கி வைக்கிறது நல்லது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி இதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு வேண்டாம். அதுமாரி சிவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட மாணவர்கள் எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பாங்க. அந்த எஜுகேஷன் லோன் இதில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. எந்த வித லோனாக இருந்தாலும் நீங்கள் அதை முடித்து அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கியிருக்கணும். நீங்கள் முடித்தது சிவிலில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்றாங்க இந்த பாயிண்டில். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு யார் லோன் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட நோ டியூ சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு வரணும். எனக்கு வந்து இது ஒரு டியூ இல்லை, நான் லோன் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். எப்போ? ஆனால் பிஃபோர் ஜாயினிங் டேட் அப்படின்றாங்க. ஸோ ஜாயினிங் டேட் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த லெட்டரை வாங்கி வைப்பது நல்லது. அதேமாதிரி ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கிரீமி லேயர் வந்து ஓபிசி ரிசர்வேஷனில் வராது. நான் கிரிமி லேயரில் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஓபிசி ரிசர்வேஷன் வரும். அதுவுமே ஏப்ரல் 1, 2024க்கு அப்புறம் வாங்கியிருக்க சர்டிஃபிகேட் தான் எலிஜிபிள். இப்போ வர எக்ஸாம், இப்போ நடக்க போகிற எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமுக்கு, எஸ்பிஐ பிஓ எக்ஸாமுக்கு ஏப்ரல் 1, 2024க்கு அப்புறம் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கணும். ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து ஃபார்மட் வந்து 2023, 2024, அதோட வேலிடிட்டி வந்து ஃபினான்ஷியல் 25 வரைக்கும் இருக்கணும் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு. ஓகேவா? அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. கேஸ்ட் சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவன் எந்த டைமில் வேணால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நம்மளுக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிடபிள்யூடா இருந்தோம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரிப்பா. எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ரெகுலர் வேகன்சி 586ம் பேக்லாக் வந்து 14 இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து எஸ்சி மாணவர்களுக்கு 87, எஸ்டி மாணவர்களுக்கு 43, ஓபிசிக்கு 158, இடபிள்யூஎஸ்க்கு 58, அது மாதிரி அன்ரிசர்வ்ல 240 கேட்டகரி 240 சீட்ஸ் வந்து விட்டுருக்காங்க இந்த வருஷம். சரி, நல்லா படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். சரி, எந்தெந்த டேட்டில் என்னென்ன எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி மைண்டில் எடுத்துக்கோங்க. எஸ்பிஐ கிளர்க் ஆல்ரெடி சொன்ன 7th Jan தான் லாஸ்ட் டேட். இதுக்கு வந்து 16 Jan தான் லாஸ்ட் டேட். இதுக்கு எஸ்பிஐ பிஓ அப்ளை பண்ணுறதுக்கு. சரி, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது? டேட்டை மென்ஷன் பண்ணிட்டாம்பா. அவங்க டேட்டை மென்ஷன் பண்ணிட்டாங்க. 8 and 15th March, 8ஆம் தேதி சனிக்கிழமை வருது, 15ஆம் தேதி சனிக்கிழமை வருது. அன்னைக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரிசல்ட் ஏப்ரலில் வந்துடும். அதே மாதிரி மெயின்ஸ் கால் லெட்டர் செகண்ட் வீக் ஆஃப் ஏப்ரல். ரிசல்ட் வந்து அடுத்த வாரமே மெயின்ஸ் கால் லெட்டர் வந்துடும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக May 1st வீக்கில் இருக்கும். அதுமாரி டிக்ளரேஷன் ஆஃப் மெயின்ஸ் ஜூனில் தான் இருக்கும். ஜூன் 1st வீக் செகண்ட் வீக்கில் இருக்கும். ஃபேஸ் 3, அதாவது ஃபேஸ் 3ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து ஒரு நாள் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ அண்ட் குரூப் எக்ஸசைஸ் வந்து ஒரு நாள் இருக்க போகுது. ஸோ ஃபைனல் ரிசல்ட்மே ஜூனில் விட்டுருவாங்க. என்ன சொல்ல வராங்க? ஜூனுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஜாயினிங் ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ஃபார் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அண்ட் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து Jan-Feb இருக்கும். ஸோ ட்ரைனிங் வந்து February 2025 இருக்கும். ஆன்லைன் மோடில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன டைமில் நம்மளுக்கு இதோட ஃபைனல் எல்லாமே ரிசல்ட் வருது. அதனால் நல்ல எஃபர்ட் போட்டு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக வெற்றி நம்மளுக்கு தான். சரி, ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி இதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓபிசி மாணவர்களுக்கு வந்து 3, எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு 5, பிடபிள்யூபிடிக்கான மாணவர்களுக்கு வந்து 10. அதிலே கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. பிடபிள்யூபிடி அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10 வருது. பிடபிள்யூபிடி ஓபிசிக்கு வந்து 13. அது எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு 15 வருடங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் தராங்க. இது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், பழைய விஷயங்கள் தான். இதில் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல. அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இது டிகிரி முடிச்சிருக்கணும். ஆஸ் அ 30/4/2025க்குள்ள அந்த டிகிரி நம்ம கையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பிடபிள்யூபிடி மாணவர்களுக்கான ஒரு டேட்டா. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை வந்து ஒரு பாஸ் பண்ணி படிங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். என்னென்னு செக் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். சரியா? இது வந்து கேட்டகரி. அந்த மாதிரி நீங்கள் ஒரு கேட்டகரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சி மாணவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கேட்டகரி எப்பயுமே மாற்ற முடியாது, நடுவில் எப்பயுமே மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் யோசிச்சு எஸ்சி, எஸ்டி மாணவர்களாக இருந்தாலும் சில பேர் ஜென்ரலில் போட்டு நான் சீட் வாங்கணும், இல்லைனா ஓபிசி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் வரணும். அந்த வைஸ் கேட்டகரிக்காக சொல்கிறேன். சரியா? ரிலாக்ஸேஷன் எடுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ரிலாக்ஸேஷனாக வரீங்க அப்படின்னா ஜென்ரலில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணி யோசிச்சு முடிவு பண்ணிட்டு போடுங்க. ஓகேவா? ஓகேப்பா. சரி,
இப்போ நம்ப இந்த வருஷத்தோட ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். என்ன பண்ணியிருக்காங்க? இங்கிலீஷ் லாங்குவேஜ் வெயிட்டேஜை ஏத்திட்டாங்க. 40 கொஸ்டின் ஏத்திட்டாங்க. ஓகே. ஆல்ரெடி 30 இருந்தது. இப்போ 40ஆ மாத்திட்டாங்க. குவான்ட்ஸையும், ரீசனிங்கும் 5, 5 மைனஸ் பண்ணி 30 குடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் மேக்ஸிமம் மார்க் செக்ஷனல் டைமிங் இருக்கு. சரியா? செக்ஷனல் டைம் 20 நிமிஷம் இருக்கு. ஸோ செலக்ஷன் கிரைட்டீரியா ஃபார் மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அக்ரிகேட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் தேர் வில் பி நோ செக்ஷனல் கட் ஆஃப் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் தெளிவா போட்டாங்க. ஓவரால் மார்க் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் தெரியுதா? எதுக்கு அவன் இங்கிலீஷ் வந்து 40 மார்க் 40 கொஸ்டின் எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்கிலீஷ் வந்து கம்மியா ஒரு 30 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, நம்ம பசங்க குவான்ஸ் ரீசனிங்லே 35, 70 போட்டு எடுத்துருவாங்க. இங்கிலீஷ்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 10 கொஸ்டினோ 15 கொஸ்டினோ நம்ம போட்டு பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. ஆனால் செக்ஷனல் டைமிங் உண்டு. செக்ஷனல் கட் ஆஃப் உண்டு. சரி, செக்ஷன் கட் ஆஃப் கிடையாது. செக்ஷனல் டைமிங் உண்டு. ஓகேவா? ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சிஏ 60 கொஸ்டின் 60 மார்க். சரியான ஒரு ஒரு விஷயம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு ரோல் ப்ளே பண்ண போகுது இந்த எஸ்பிஐ பிஓக்கு. பிகாஸ் ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா 40 60 மார்க்கு, 30 60 மார்க்கு. கொஸ்டின் கவுண்ட் கம்மி, ஆனால் மார்க்ஸ்ன்றதோ 60 இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் 60 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 60 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கேட்க போறாங்க அப்படின்னா, அதோட வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ண போகுது கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வருஷம். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. லைக் அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து மார்க் குறைச்சிட்டாங்க. 20 மார்க் தான். 40 கொஸ்டின் 20 மார்க் தான். ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ எழுத போறீங்க அப்படின்னா 170, டோட்டல் மார்க் 200. ஸோ 3 hours. அதை தாண்டி எஸ்ஏ ரைட்டிங், ப்ரிசிஸ் ரைட்டிங் அண்ட் ரிப்போர்ட்ஸ் சுச்சுவேஷன் அனாலிசிஸ் அதுக்கு வந்து 50 மார்க்கு. டோட்டலாக 250 மார்க்குக்கு நீங்கள் இந்த எஸ்பிஐ பிஓ எக்ஸாமை எழுத போறீங்க, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ எப்படி குவாலிஃபை பண்ண போறாங்க அப்படின்னா, ஈச் கேண்டிடேட்ஸ் வில் ஹேவ் டு ஸ்கோர் அ மினிமம் ஸ்கோர் இன் ஈச் டெஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ ஒரு டெஸ்ட்லையும் ஸோ என்ன சொல்றாங்க, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு, மெயின்ஸுக்கு இருக்கு அப்படின்றாங்க. மினிமம் ஸ்கோர் அப்படின்றாங்க. டிபெண்டிங் ஆன் தி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கட் ஆஃப். ஓகே, இதெல்லாம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் 3, ஃபேஸ் 2லேருந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. 3 டைம்ஸ் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 5 டைம்ஸா இல்லை 10 டைம்ஸா டவுட் இருக்கும். பட் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் 3 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, 3 டைம்ஸ் எடுக்க போறாங்க. சரி, ஃபேஸ் 3 எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதை ஒரு 3 கேட்டகரியா நடத்த போறாங்க. எப்படி அப்படின்னா, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு ஒன்று சொல்லியிருந்தாங்களே, அது இருக்கு பாருங்க. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஷார்ட் லிஸ்டட் ஃபார் தி ஃபேஸ் 3. நெக்ஸ்ட் குரூப் எக்ஸசைஸ் அண்ட் இன்டர்வியூ அப்படின்றாங்க. இதுல குரூப் எக்ஸசைஸுக்கு 20 மார்க், ஜிடி குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ 30 மார்க், டோட்டலா 50 மார்க். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுக்கு வந்து மேபி அது வந்து அந்த அந்த பாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிரைட்டீரியா தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பர்சனாலிட்டி ப்ரொஃபைலிங் அப்படின்றாங்க. ஓகே, உங்களோட பர்சனாலிட்டி செக் பண்ணுறதுக்கு இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வைக்க போகிறாங்க. பட் மார்க் எதுலேருந்து வரப்போகுது அப்படின்னா, குரூப் எக்ஸசைஸுக்கும் இன்டர்வியூக்கும் தான் உங்களுக்கு மார்க் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அதுக்கு 50 மார்க். அப்போ டோட்டலாக நீங்கள் மெயின்ஸ் 250 எழுதுவீங்க, இது ஒரு 50 மார்க் எழுதுவீங்க. சரி, எப்படி இதை 100 கன்வெர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போமா? ஓகே, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து டோட்டலாக நீங்கள் 300 மார்க் எழுதுறீங்க, அதை 100 கன்வெர்ட் பண்ணாங்க. 300 100 கன்வெர்ட் பண்ணுவாங்க. எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் 250ல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அதை வந்து 75 கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சரியா? அப்போ 300க்கு நீங்கள் 100 மார்க் அப்படின்னா 75க்கு எவ்வளோ மார்க்? சிம்பிள் கால்குலேஷன், நம்மளோட கால்குலேஷன் தான். ஸோ 75/300 அடிச்சுன்னா எவ்வளோ வரப்போகுது? டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணி நம்ம அதுக்கு ஆன்சர் போட போகிறோம். ஓகேவா? ஸோ போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் வரப்போகுது. அதை வந்து 75 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. குரூப் இன்டர்வியூ, அதாவது ஜிடிலையும் இன்டர்வியூலையும் நீங்கள் 50 மார்க் வாங்கியிருப்பீங்களா, அதை வந்து 25 கன்வெர்ட் பண்ணி டோட்டலாக 100க்கு உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃபை உங்களுக்கு வெளியிடுவாங்க. இதுதான் இந்த விஷயம் இவங்க ஃபாலோ பண்ண போகிறது அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு. ஸோ இதை தான் அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? சரிப்பா. எக்ஸாமினேஷன் சென்டர் அண்ட் கால் லெட்டர் ஃபார் ப்ரிலிம்ஸ், இது எல்லாம். அதே மாதிரி வந்து நீங்கள் இன்கேஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பாண்டு 3 வருஷத்துக்கு பாண்டை உங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அதை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 லட்சம் கட்டிட்டு பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 இயர்ஸுக்கு மினிமம் 3 இயர்ஸ் நீங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 750 ரூபாயும், ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட் 750 ரூபாயும், அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நில் ஃபீஸ், அதாவது ஃபீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இடத்துல நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படின்னா, இது வந்து மெயின்ஸ் நீங்கள் இத்தனை டைம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் அன்ரிசர்வ்டு இல்லை இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 4 டைம் மெயின்ஸ் எழுதிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத முடியாது. அதே மாதிரி அன்ரிசர்வ்டு பிடபிள்யூபிடி, அது மாதிரி இடபிள்யூஎஸ் பிடபிள்யூபிடி, ஓபிசி பிடபிள்யூடி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 தடவை தான். எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகேவா? இது எந்த எந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்க மாட்டாங்க. பட் எஸ்பிஐல குடுத்துருப்பாங்க. ஸோ நாளையிலருந்து நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ண ஆரம்பித்து விடலாம். 27/12/2024லேருந்து நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணி விடலாம். ஓகேவா? சரி. அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளோதான். ஃபார்மட் குடுத்துருப்பாங்க. அது மாரி எந்தெந்த எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை, கோயம்புத்தூர், நாகர்கோவில் குடுத்துருப்பாங்க. பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி. ஸோ இந்த 2 ஜோன்ல நீங்க எங்க வேணா எழுதலாம். அது தப்பு கிடையாது. அது மாரி ஃபார்மட் குடுத்துருப்பாங்க. அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ரீச் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அ நம்மளோட டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க் யூ ஆல். பாய்.